தன்னுடைய மகனை கேட்கிற மாதிரி வேற யாராவது கேட்க இயலுமா? தகப்பன் கூட கேட்க இயலுமா? அப்ப அந்த தாய்க்கு அந்த பாக்கியத்தை நீங்க பறிக்கிறீங்க. பெத்த மகனுக்கு அவ கேட்டா எப்படி அழுது கேட்பா? யாரெல்லாம் அந்த பிள்ளைய மன்னிச்சிருந்து அழுது அந்த தொழுகையில கேட்டான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமா இருக்கு. அதை நீங்க எப்படி பறிப்பீங்க? பெண்களுக்கு என்ன நம்ம பார்க்கணும் தடுக்கப்பட்டது? ஜனாசாவை பின்பற்றி போறாங்கல்ல, தூக்கிட்டு போறாங்கல்ல, அதுல ஊர்வலத்தில் போவதற்கு தடை இருக்கிறது. அது உம்மத்தியா சொல்றாங்க, முஹீனா அன்சிமாயில் ஜனாயிசி, ஜனாசாக்களை ஃபாலோ பண்ணி போறதை நாங்கள் தடுக்கப்பட்டிருந்தோம். அது கூட உலகம் யூசம் அலையினா கண்டிப்பா தடுக்கப்படல. வராம இருந்தா நல்லது நாங்களே தவிர வந்தா தடுக்கல இல்லை. ரசூலுல்லாஹ் வந்தா தடுக்க மாட்டாங்க. நீங்க இல்லையே வரீங்க, வராம இருந்திருக்கலாமே. இப்படிதான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஜனாசாவோட ஊர்வலத்துக்கு வர்றது அடக்கஞ்சி, அதாவது தொழுது முடிச்ச உடனே அடக்கஞ்சியர்களுக்காக தூக்கிட்டு போவோம்ல, அப்ப அதுக்குத்தான் ஒரு தடையை பார்க்கிறோமே தவிர பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னு சொல்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. தடை இல்லாத ஒன்றே உங்களுக்கு ஆதாரமா போது உங்களுக்கு இருக்குன்னு நாங்க தனியாக ஆதாரம் கேட்ட வேண்டியதே இல்லை. தடுக்கல ரசூலுல்லாஹ். ஜனாசா தொழுகை மார்க்கத்தில் உண்டு, மார்க்கத்தில் உள்ள எல்லா ஆம்பளைக்கும் உங்களுக்கு உண்டு, பொம்பளைக்கு இல்லைன்னா ரசூலுல்லாஹ் சொல்லணும். அவ்வளவுதான் இருக்கு. அடுத்ததாக டோட்டல் நம்பர் 3 ஈசா நபி மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை கொடுத்துருங்க. அந்த மைக்கில் எக்கோல நான் உங்களுக்கு விளங்குது, அங்கேருந்து பேசுற விளங்க மாட்டேங்குது, எக்கோ வருது. அதனாலதான் அவருக்கு வாசிட்டார வாசினால பேப்பர் தான், எல்லா பேப்பர் கொடுத்துருது. அவர் வாசியாவது பேப்பர் வடிவில் பார்க்கலாம், விளங்க. அதனால சரி சரி. அந்த மேட்டுப்பாளையம் தொகுதி சகோதரர் ஒருத்தர் ஆக்டிவா உள்ளவர், ஆக்ஷன்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. அவருக்கு உங்களால எந்த உதவி செஞ்சா மருத்துவத்துக்கு உதவும் சொல்லி அறிவிப்பு செஞ்சாங்க. அதுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தர உதவி செஞ்சீங்க. அதாவது என்ன இருக்கிறாருன்னா, 2 விஷயம் கேட்டிருக்கிறாரு. அவர் வாசிட்டாரு, அதனால நான் வாசிக்க தேவையில்லை. நம்மை அழிக்க பல இயக்கங்கள் முயற்சி பண்ணி இருக்கும் பொழுது நமக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றிணைந்து ஒரே தலைமையின் கீழே செயல்படலாமே அப்படின்னு கேட்கிறாரு. 1. 2வது, சின்ன சின்ன சுண்ணத்தான விஷயங்களுக்காக சமூகத்தை கூறுவதும் நீங்கள் ஒற்றுமை என்னும் வரலான விஷயத்தில் ஒன்றுபட்டு செயல்படலாமே. இப்படி சமுதாயத்தை கூறுபடுவதால் உங்களுக்கு என்ன பயன்? இறைவனின் சாபம் அல்லவா கிடைக்கும் கேட்கிறாரு. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி ஒற்றுமை என்ற ஒரு பரலான காரியத்தை நீங்க கூடு போடுறீங்க. சின்ன ஒரு விஷயம், கையை கட்டுறது, கையை தூக்குறது, இந்த மாதிரி மேட்டருக்காக வேண்டி சமுதாயத்தை கூடு போட்டு பிளவுபடுத்துறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை நிறைய பேர் கேட்கிறாங்க. இதுக்கு சைஃபுல்லாஹ் ஹாஜா அவர்கள் தன்னுடைய உரையில் அற்புதமான சின்ன சின்ன விஷயங்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை சொல்லிட்டார். அந்த உரை அவர் கேட்டிருந்தாருன்னா இந்த கேள்வி வந்திருக்காது. சின்ன விஷயம் மார்க்கத்தில் ஒன்று கிடையாது, எல்லாமே பின்பற்ற வேண்டியதுதான். இப்ப நாம கேட்கிறேன் தெரியுமா, ஒற்றுமை பரலுன்னு சொல்லி எந்த குரான்ல இருக்கு? நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, சின்ன சின்ன விஷயம் சுண்ணத்தான விஷயமா? ஒற்றுமை என்னவா? அது பரலு. பரலான விஷயத்துக்காக நீங்க சுண்ணத்துக்காக பரல் விடலாமான்னா ஒற்றுமை பரலுன்னு எந்த குரான்ல இருக்குது? எந்த ஹதீஸ்ல இருக்குது? எடுத்து காட்டுங்க. இல்ல. ஒரு ஆயத்துக்கு நீங்களா ஏற்கனவே விளங்கிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஆயத்து? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடியுங்கள். இதுதான் இருக்குது. அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன? குர்ஆன் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய கயிறு தானே. எல்லாரும் ஒற்றுமையா இருங்க நல்லா சொல்லவே இல்லை. எல்லாருமா குர்ஆன் சுன்னாவை பிடிங்க. ஒருவேளை குர்ஆனை பிடிங்க, ஒருவேளை சுன்னத்தை பிடிங்க. இப்படித்தான் குர்ஆன் சொல்லுதே தவிர ஒற்றுமையா இருங்கன்னு ஒரு லாஜிக் இஸ்லாத்துல கிடையாது. ஒற்றுமைங்கிற கொள்கை இல்லாம, அடிப்படை பிரச்சனைகள் இல்லாம வெறும் ஒற்றுமை இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறா? கிடையவே கிடையாதுங்க.
ஒற்றுமைங்கிறதே கிடையாது. நான் கேட்கிறேன், இப்ப தராவி 8 20 பிரச்சனை வருது. இது என்ன சின்ன விஷயங்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுது காட்டினாங்களா? அது அவங்க தொழுது காட்டினாங்களா இல்லையா? அதான் கேள்வி. நாங்களா கற்பனை பண்ணி சொல்றோமா? இருக்குதா? இருக்குதுன்னா பிளவு ஏற்படுத்தக்கூடியதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? அப்ப அந்த பிரச்சனையை வந்து எல்லாருக்கும் சொன்னாங்களா, சில பேருக்கு சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சு நாங்க சொல்றோமா, நாங்களா ஏற்றுக்கிட்டு சொல்றோமா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது பல்லிகு அன்னி உலவு ஆயா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னும் சொல்றாங்க பாருங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மைகளில் எந்த ஒன்றையும் அற்பம் என்று நினைத்து விடாதே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இபாதத்துகள்ல எதையும் சின்னதுன்னு சொல்லக்கூடாதான். இது சின்ன தஸ்பீஹா சின்னதானே, எப்படி சின்னதானே, இது வரலாற்று சின்னதானே, நெஞ்சில கேட்கிற சின்னதானே, இப்படின்னு சொல்றீங்களே, இப்படி சொல்லுவீங்க என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மையான காரியங்களில் எந்த ஒன்றையும் சின்னது என்று சொல்லிவிடாது. எல்லாமே தேவைதான், தேவையானதைத்தான் அல்லாஹ் சொன்னானா, தேவையில்லாத குழப்பம் பண்ற சொல்லித்தான்னு சொல்ல வர்றீங்களா? இப்ப இந்த சின்னதுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்களா உண்டாக்கி சொல்றோமா, ரசூல் சொன்னது சொல்றோமா? ரசூல் சொன்னதை சொல்றோம். அப்ப ரசூல் தானே குழப்பம் வாங்கி வருது வாழப்படி. இந்த சின்ன விஷயங்கள்லாம் சொன்னவர் ரசூல் ஆயிடுச்சுன்னு சொன்னா ரசூல் தான் குழப்பம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்க. அதை நீங்க விளங்கிக்கணும். அதை விட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? கடைசி ஹஜ்ஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே உங்களை எல்லாம் இணை வைத்தலின் பக்கம் சைத்தான் கொண்டு போய் விடுவான் என்று நான் அஞ்சவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசி ஹஜ்ஜில சொல்றாங்க, மக்களுக்கு இறுதி சாராம்சம் சாறு பிழிந்து அந்த மக்களுக்கு பேசுறாங்க. 23 வருஷம் மொத்த பிரச்சாரத்தையும் ஜூஸ் எடுத்து சொல்றாங்க. அந்த ரத்தின சுருக்கமான வரலாற்று சிறப்புமிக்க இறுதி பேரை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மக்களே, சைத்தான் உங்களை இணை கற்பிக்க சிலைகளை வணங்குவதற்கு கொண்டு செல்வான் என்று நான் பயப்படவில்லை. வேறு எதிலே சைத்தான் உங்களை ஜெயிப்பான் தெரியுமா? எந்த அமல்களை சின்னது என்று நினைக்கிறீர்களோ அதை செய்ய விடாமல் வீழ்த்தி உங்களை சைத்தான் வெற்றிக் கொள்வான். வலாக்கின் பிமா தஹ்கிரூன மின் ஆமாலிக்கும், உங்கள் அமல்களிலே எது சின்னது என்று சொல்கிறீர்களோ அதை சின்னது என்று ஆக்கி செய்ய விடாம ஆக்கி சைத்தான் உங்களை ஜெயிப்பான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றீங்க, என்ன கேட்க சொல்றீங்களா? நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்ட ஒற்றுமைக்கு வர சொல்றீங்களா? என்ன இதான் கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இடத்துல எச்சரிக்கிறாங்க, சின்னதுங்கிறத ஒண்ணு கிடையாது, அதுலதான் சைத்தான் உங்களை வீழ்த்துவான். யாவத்துல வச்சுக்கிறீங்க. ஈயாக்கும், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஈயாக்கும் முஹக்கிராத்தி உமூமிக்கும், சின்ன விஷயங்கள் என்று சொல்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். இப்படித்தான் உங்களை கவுத்துவான் சைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபர்லான வணக்கங்கள் அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானது. இந்த ஃபர்லான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குகிறான். அதற்கு பிறகு நஃபிலான வணக்கங்கள் மூலமாக அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே வருவான். எந்த அளவுக்கு நெருங்குவான் என்று சொன்னால், அவன் பிடிக்கின்ற கையாக நான் மாறுவேன், அவன் நடக்கின்ற காலாக நான் மாறுவேன், அவன் பேசுகின்ற வாயாக நான் மாறுவேன். அந்த அளவுக்கு என்னோடு நெருங்குவது நஃபில்களை கொண்டுதான், கடமையானதை கொண்டு இல்ல. எதை அர்த்தம்ங்கிறீங்களோ, எதை சின்னதுங்கிறீங்களோ அதை கொண்டுதான் என்னை நீங்க நெருங்குவீங்க. கடமை எல்லாரும் செஞ்சிருவீங்க, அதிலெல்லாம் உங்களை செய்து அமுக்க முடியாது. தொழுகிறீங்க, இரையச்சம் உடையவர்கள் கடமையான தொழுகையை தொழுது விடுவீர்கள், கடமையான நோன்பை நோக்கி விடுவீர்கள். எதுல வீழ்த்துவீங்க? சின்னதுங்கிற வச்சு ஒரே அமுக்க சைத்தான் வரும். சின்னது பெருசு என்று நான் கேட்கிறேன். இந்த தீனுக்கு சொந்தக்காரன் அல்ல, நீங்க இல்ல, நீங்க கிடையாது. அல்ல இடத்துக்கு போயிட்டான். உங்க விஷயத்தை இப்படி முடிவெடுப்பீங்களா? ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ஒரு 1000 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. சின்ன விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை. 1 லட்சம் ரூபாய் கடன் மட்டும் எனக்கு தா, 100 ரூபாய் கடன் எல்லாம் தராது. விஷயத்துல 100 ரூபாய் காசு எப்படி இருக்கிறேன், 10 காசா தான் வைடாங்கிறியா இல்லையே. 1 லட்சம் ரூபாய் கடன் மட்டும் எனக்கு திருப்பி தாருங்கள், 50 ரூபாய் கடன் எல்லாம் தர வேண்டாம், 100 ரூபாய் கடன் எல்லாம் தர வேண்டாம் சொல்லுவீங்களா? அப்ப என்ன சின்ன விஷயம்? ஓ விஷயத்துல சின்னது வேணாம்பீங்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அல்லா விஷயத்துல சின்னது விட்டுவீங்களா? நீங்க இந்த மார்க்கெட்டுக்கு எஜமானா? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கெட்டுக்கு சொந்தக்காரர்.